ஹலோ எவ்ரிபடி. அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது குளு 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 குளுன்னு குடிக்கணுன்ட்டு இருந்துச்சுன்னா இந்த கம்பங்கூழை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அந்த கம்பங்கூழில் கொஞ்சம் ஆனியன், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு மோரில் கலந்து குடிச்சிங்கன்னா உங்கள் பாடி உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ பண்ணும். அதனால் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்பு கூழ் செய்கிறது ஒன்றும் பெரிய கம்பு சுற்றுற வேலைன்னு நினச்சிக்காதீங்க, ரொம்ப ஈஸி. நான் கொஞ்சம் சோளமும் ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் வேண்டான்னா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நல்லா கழுவி வச்சுடுங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜாரை கையில் எடுத்து அதை ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குறைன்னு அடிச்சுக்கணும். ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிக்கக்கூடாது. அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணி கரெக்டான கன்சிஸ்டண்ட்டில் ஊற்றிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிக்கும். ப்ளஸ் மாவு ஒரு இடத்துல நின்றுடும். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கெட்டியானத்தில் கொஞ்சோண்டு மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போடாமல் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு அதை குக் பண்ண வைங்க. நல்லா குக் ஆகிடும். குக் ஆகிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறிக்கும். தட் மீன்ஸ் அந்த கம்பு நல்லா குக் ஆகிருக்குன்னு தெரியும். அந்த ஸ்மெல்லுமே நல்லா உங்களுக்கு தெரியும், குக் ஆகிட்டு இருக்கிற ஸ்மெல்லு. ஸோ நல்லா இந்த மாதிரி பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறணும். ஆறுறப்போ நீங்கள் மோர் நல்லா சிலுப்பி மோரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மோரும் இருக்கிறனால ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கம்பே பாடிக்கு குளிர்ச்சி. ப்ளஸ் இந்த மோரோட போட்டு அந்த கூழை குடித்தோம்னா எப்படி இருக்கும், நீங்களே செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த மோரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம், எல்லோரும் சாப்பிடுங்க. அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை கரெக்டாக ஒரு மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வெங்காயம், பச்சை மிளகாவோட சேர்த்து சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதோடு சேர்த்து அவருக்கு லைட்டாக தொட்டுக்க ஊறுகாவோடு இருக்கணும். அப்போ தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வெங்காயம்லாம் போட்டு சாப்பிட மாட்டேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து கெட்டியாக சாப்பிடாமல் கொஞ்சம் தனியாக சாப்பிடுவேன். பட் மறக்காமல் அந்த ஊறுகாய் தான் ரொம்ப முக்கியம். ஸோ குடிச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி